மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா? இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா? இனி கவலை வேண்டாம். பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. எவ்வித கலப்படமும் இன்றி 100% ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். எரிதிடி மாலா ஃபேனை 12ஆம் நம்பர்ல வை அப்படிங்கிற மாதிரி எச் ராஜா, அர்ஜுன் சம்பத்லேருந்து மொத்த பாஜகவை சேர்ந்தவங்களும் ஜெலுசில் டப்பாவா வாங்கி குடிக்கக்கூடிய அளவுக்கு நடிகர் விஜய் இன்னைக்கு ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு நோன்பு வச்சு துவா செஞ்சு அங்கேயே மகரிப் தொழுது, அதுவும் தான் மட்டும் தொழுது இல்லாமல் தன்னுடைய ரசிகர்களோட சேர்ந்து அந்த இடத்துல மகரிப் தொழுதை பார்த்து உண்மையாலே மொத்த பாஜகவும் மண்டம் காஞ்சி போயிருப்பாங்க. நம்ம ஆரம்பத்துல இருந்து ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டே இருக்கோம். ஏன்னா இங்க ஒரு சிலர் சொல்லிட்டு இருந்தாங்க, விஜய் ஒரு மறைமுக சங்கி, பாஜக தான் அவர் இயக்குது, அமித்ஷா தான் ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, பாஜக கொடுக்கக்கூடிய பணத்துல தான் இவர் இவ்வளவு பெரிய மாநாடு, இவ்வளவு பெரிய கட்சி நடத்துறாரு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இப்படி பணம் வாங்கி ஒரு அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற தேவை உண்மையிலே விஜய்க்கு கிடையாது. இங்க யாருனாலும் தாராளமா அரசியல் வரலாம், அவங்களுடைய ஜனநாயக உரிமை. இன்னும் விஜய் மாதிரியான இப்படி பிரபலமான நபர்கள் அரசியலுக்கு மக்களுக்காக பேசினா அந்த குரல் இன்னும் பெரிய அளவில் பிரதிபலிக்கும். என்ன ஒன்று, விஜயோட அரசியலில் ஒரு பெரிய ஒரு அதிருப்தி. ஏன்னா ஆரம்பத்தில் அவருடைய மாநாடு போட்ட டைமில் நம்ம உண்மையில பேட்டை டிவி சார்பில் வரவேற்றோம். இந்த மாதிரியான பிரபலமான நபர்கள் கண்டிப்பாக வரணும், மக்களுக்காக பேசணும் அப்படின்னு சொல்லி நம்மளே வரவேற்றோம். ஆனால் அதுக்கு பிறகு அவருடைய செயல்பாடுகளில் ஒரு அதிருப்தி ஏற்பட்டது. ஏன்னா விஜய் எங்களுடைய கொள்கை எதிரி ஃபாசிசம், எங்களுடைய அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதாவது கொள்கை எதிரின்றது ஃபாசிசம் அப்படின்ற பேர்ல பாஜகன்ற பேரை கூட பயன்படுத்தாம இருக்காரு. அவர் அரசியல் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் முடிஞ்சு இந்த 2வது வருஷத்தை தொடங்க விழா நடத்திட்டாங்க. இத்தனை வருஷம் ஆகியும் இன்னும் பாஜகன்ற ஒரு பெயரையோ, மோடி அப்படிங்கிற ஒரு பெயரையோ, அமித்ஷான்ற பெயரையோ எந்த இடத்துலையுமே அந்த பெயரை கூட தவிர்க்கிறாரு. ஏன் இப்போ சமீபத்தில் டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரை சம்பந்தமான ஒரு பிரச்சனை நடந்துச்சு. விஜயோட கட்சி சார்பில் 4 பக்கத்துக்கு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. சாரி 5 பக்கத்துக்காக அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த 5 பக்கத்தில் எந்த ஒரு இடத்துலையுமே பாஜகன்ற வார்த்தை இல்லை. பாஜக இந்த அளவுக்கு இந்த தமிழ்நாடையும் தமிழர்களையும் வஞ்சிச்சுட்டு இருக்கும்போது இந்த இடத்துல பாஜகன்ற வார்த்தையை கூட ஒரு பயன்படுத்த மாட்டாரு. ஆனால் திமுகவை எதிர்க்கிறதுல ரொம்ப கடுமையாக இருக்கிறாரு. ஏன்னா திமுக தான் இங்கே அரசியலில் ஸ்டாண்டாக இருக்கிறாங்க. திமுக எதிர்த்தாதான் என்னோட ஸ்டாண்டை நான் இங்கே பதிக்க முடியுன்றத திமுகவை எதிர்ப்பு பார்க்குறாரே தவிர இந்த தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய பாஜகவை நான் எதிர்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இருக்கும்போது தான் அந்த அதிருப்தி ஒரு கட்டத்தில் சந்தேகம்ன்ற பார்வை நோக்கி நகருது. இன்னைக்கு நிறைய பேர் அவர் மேலே ஒரு சந்தேகம் இருக்கிறது காரணம் இவர் திமுக எதிர்க்கக்கூடிய அளவுக்கு பாஜகவை எதிர்க்க மாட்டாரு அப்படின்ற ஒரு அதிருப்தி தான் இன்னைக்கு பெரிய அளவில் இருந்தது. ஏன் விஜய் களம் கண்ட இடத்த கூட பாருங்களேன். இன்னைக்கு மக்கள் பரந்தூர் விமான நிலையம், பரந்தூரில் விமான நிலையம் வேணான்னு சொல்லி எப்படி அந்த கிராம மக்கள் போராடுறாங்களோ அதே மாதிரி மதுரையில் டங்ஸ்டன் எங்களுக்கு தேவையில்லை, டங்ஸ்டனால இங்கே கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படும் சொல்லி மதுரையில் அவ்வளோ பெரிய மக்கள் போராட்டம் நடந்தது. ஆனால் பரந்தூருக்கு போக தெரிஞ்ச விஜய், அது மூலியமா திமுகவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த விஜய் டங்ஸ்டன் பக்கம், அந்த மதுரை பக்கம் போய் எட்டி கூட பார்க்கல. அதனால தான் இவருடைய அரசியல் மேலே ஒரு அதிருப்தி இருந்தது. அந்த அதிருப்தி பலருக்குமே ஒரு கட்டத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்துறதுக்கு காரணமே இதுதான். இந்த மாதிரி பாரபட்சத்தோட அரசியல் செஞ்சது தான். சரி, இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ விஜய் அவருடைய கட்சி, அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இப்போ முதல் ரமலான். எப்போவுமே பொதுவாகவே அரசியல் தலைவர்கள் ரமலான் மாதம் வந்துட்டாலே இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வாங்க. அந்த இஃப்தாரில் அவங்க கலந்துக்கிட்டு போய் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வாங்க. நம்ம எல்லாம் பார்த்துருப்போம், தலைவர்கள் எல்லாம் தலையில் தொப்பி போட்டு நோன்பு கஞ்சி குடிப்பாங்க. ஆனால் விஜய் ஒரு படி மேலே போய் அங்கே ஒரு மகரிப் தொழுகையை நடத்தினார். விஜய் இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கதா அவங்க கட்சி சார்பில் சொல்லப்பட்டது. நோன்பு அண்ணன் திருமாவளவன் ஒவ்வொரு ரமலான்லையுமே அண்ணன் திருமாவளவன் நோன்பு வைக்கிறாரு. அவர் சஹர்லேருந்து இஃப்தார் வரைக்கும் அவர் நோன்பு கடைபிடிச்சிட்டு இருக்கிறாரு. விஜய் இன்னைக்கு நோன்பு வச்சது மட்டும் இல்லாமல் ஒரு படி மேலே போய் அங்கே நோன்பு திறந்து முடிச்சுட்டு அங்கேயே துவா செய்கிறாரு. ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய பெற்றோர் உற்றார் சுற்றத்தார் செய்த அனைத்து பாவங்களையும் நீ மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இதோடு எங்களுடைய தளபதி அவர்கள் எங்களோடு நோன்பு திறக்கின்றார்கள். ரஹ்மானே, ரப்பே நாயனே, அந்த நாட்டங்கள் எல்லாம் நீ நிறைவேறுவதற்கு கிருபை செய்வாயாக. லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி. இப்போ விஜய் பொறுத்த வரைக்கும் அவருடைய முதல் மாநாடு இருக்குல்ல, அந்த மாநாட்டிலையுமே அவருக்கு 3 மத சார்பிலையுமே அவருக்கு புத்தகங்கள், வேதங்கள் வழங்கப்பட்டுச்சு. பகவத்கீதை, பைபிள், குரான் எல்லாமே வழங்கப்பட்டுச்சு. அதை வாங்கி ஒரு கிஃப்ட் பல தலைவர்கள் நம்ம பார்த்துருப்போம். அதை கிஃப்டாக வாங்கிட்டு ஒரு ஓரமாக பிஏ கையிலையோ இல்லை கீழே வச்சுட்டு வந்துடுவாங்க. ஆனால் விஜய் அதை வாங்கிட்டு கடந்து போயிட்டாரு. திரும்ப அந்த குரான் இருக்கேன்னு சொல்லி மரியாதையோடு அந்த குரான் எடுத்துட்டு கடைசி வரைக்கும் அவர் கையில் கொண்டு போகக்கூடிய காட்சியை பார்த்தோம். அப்போ இந்த இடத்துலையுமே அந்த நோம்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் தொப்பியோட விஜய் இறங்கினாரு. அங்கே நோம்பு திறக்கக்கூடிய நேரத்தில் இமாம் துவாவோதை ஒரு பக்கத்தில் ஆமீன் சொல்லி அங்கே துவாவை செஞ்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் விஜய் அங்கே மகரிப் தொழக்கூடிய காட்சி, அவரோட ரசிகர்கள் எல்லாமே மகரிப் தொழக்கூடிய அந்த காட்சி நடந்தோன்னே
உண்மையிலே எச் ராஜா, அர்ஜுன் சம்பத் மாதிரியானவங்க இதை பார்த்து பெரிய அளவு வைரழிஞ்சு போயிருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி இவர் தான் ஜோசப் விஜய்ன்னு சொல்லி விஜயோட மதத்தை கார்னர் பண்ணி இவர் விஜய்லாம் கிடையாது, இவர் ஜோசப் விஜய், அந்த படத்தில் பாருங்க சிலுவையை போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி விஜய் மேலே இத்தனை நாளாக வன்மத்தை கக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவர் ஜோசப் விஜய் இல்லைங்க, அவர் முகமது விஜய், அகமது விஜய் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விஜய் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. அல்லாஹு அக்பர். سمع الله لمن حمده ولك الحمد. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. இதுக்கப்புறம் விஜய் இந்த தொழுகையில நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் மைக்கை வாங்கி பேசினாரு. இந்த மாதிரி என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கிட்டு இங்கே நோன்பு திறக்க வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்குமே இஸ்லாமிய பெருமக்களுக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நபிகள் நாயகம் அவருடைய மனிதநேயத்தை பின்பற்றக்கூடிய நீங்கள், இப்படி நோன்பு வச்சு பின்பற்றக்கூடிய நீங்கள் என்னுடைய அழைப்பை ஏற்றி இவ்வளோ பேர் வந்திருக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது, உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லி விஜய் பெரிய அளவில் மனம் வந்து ஒரு நன்றி அந்த இடத்துல சொல்லியிருந்தார். உண்மையிலே பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இத்தனை நாள் ஆந்திராவில் நம்ம பார்த்துருப்போம், அரசியல் தலைவர்கள் வருவாங்க, நம்ம ஊர்லலாம் அரசியல் தலைவர் வந்துட்டு போயிடுவாங்க. ஆந்திராவில் தான் இது மாதிரி சந்திரபாபு நாயுடு, சந்திரசேகர் ராவ், ஜெகன்மோகன் ரெட்டி, இப்படி அவங்க வந்து அங்கே உள்ளே சேர்ந்து தொழுகை நடத்தக்கூடிய காட்சியும் பார்ப்போம். தமிழ்நாட்டில் முதல் முறையாக அதை விஜய் சேர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. உண்மையிலே இது தமிழ்நாட்டோடைய இந்த அரசியல் சூழல் இருக்குல்ல, ஒரு நெகிழ்ச்சியான ஒரு காட்சி தான் சொல்லணும். இங்கே திமுக, அதிமுக, இன்னைக்கு தாவேக்கா இருக்கட்டும், எல்லா தலைவர்களுமே எல்லா மத மக்களோடுமே அவ்வளோ அந்யோன்யமாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த எச் ராஜா மாதிரியான இந்த பாஜகவை சேர்ந்தவங்க என்ன செய்வாங்கன்னா, இவங்க தலையில் தொப்பியை போட்டாங்கன்னா இவங்க முகமது விஜய், இவங்க ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்கன்னா அவர் சேகர் பாபு இல்லை அல்லலியா பாபு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அடைமொழி கொடுத்து அவங்கள ஒரு மத சார்போடு அவங்கள தனிமைப்படுத்தக்கூடிய வேலையில் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த பாஜக ஒட்டுமொத்தமாக தனிமைப்படுத்தக்கூடிய விதத்தில் இன்னைக்கு இந்த தமிழ்நாடு எப்போவுமே ஒரு ஒற்றுமைக்கான ஒரு மண் தான், இங்கே எங்கேயுமே மத ரீதியாக நீங்கள் அரசியல் செய்ய முடியாதுன்னு சொல்லி எல்லா கட்சியுமே அந்த ஸ்டாண்டில் இருக்காங்களே, ஒரு இந்த திராவிட சித்தாந்தத்தோட இந்த ஸ்டாண்டில் இருக்கிறது பார்க்கவே உண்மையான மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இங்கே தமிழ்நாடு இவ்வளோ ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் அப்படியே திரும்பி நம்ம வட மாநிலங்களில் போய் பார்த்தோம்னு வைங்களேன். நேற்று உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு சம்பவம். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பள்ளிவாசலில் நோன்பு திறக்க டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி இப்போ விஜய் நோன்பு திறக்கும் போது அங்கே எப்படி துவா செஞ்சு அங்கே நோன்பு திறக்கிறதுக்கான அறிவிப்பு செஞ்சாங்களோ, அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பள்ளிவாசல் நோன்பு திறக்கிறதுக்கான அறிவிப்பு செஞ்சாங்க. நோன்பு திறக்க நேரமாச்சு, நோன்பு திறந்திருக்குன்னு சொல்லி துவா சொன்னாங்க. இந்த சொன்ன ஒரு காரணத்துக்காக அந்த பள்ளி இமாம் உட்பட 9 பேர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்காங்க. அங்கே ராமநவமின்ற பேர் ராமருக்கு பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக பள்ளிவாசல் வாசலில் போய் அங்கே பெரிய அளவில் வன்முறை பாட்டுகள், வெறுப்பு பாடுகள் பாடும் போது பெரிய பெரிய ஸ்பீக்கர் வச்சு டிஜேகளை கூப்பிட்டு வந்து பாடும் போதெல்லாம் அதை பற்றி அந்த அரசு எந்த ஒரு கவலையுமே கொள்ளாமல் ஒரு பள்ளிவாசலில் அந்த பள்ளிவாசல் முஸ்லீம்கள் வசிக்கக்கூடிய தெருவில் மைக்கில் இந்த வார்த்தையை சொன்னாங்க, நோன்பு திறக்க டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கிறதுக்காக அந்த பள்ளி இமாம் உட்பட 9 பேர் மேலே வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரியான குஜராத்தில் நடத்தின ஒரு 2 நாள் முன்னாடி நடந்திருக்கக்கூடிய சம்பவம். இது ரமலானுடைய நேரங்களில் தராவி தொழுவு போவாங்க. தராவி தொழுதுட்டு வரும்போது அந்த தொழுகையாளிங்க மேலே கல்லை தூக்கி அடிக்கக்கூடிய ஒரு அநியாயம் நடந்திருக்குது. அங்கே இதை பற்றி நான் நாளைக்கு இதை பற்றி ஒரு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். இப்பேற்பட்ட வன்முறை சம்பவங்கள், ஒரு மத ரீதியான பிளவுகள் அங்கே வட மாநிலங்கள் இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுமே இந்த தமிழ்நாடு இது ஒற்றுமைக்கான மண்ணு தான், இங்கே அந்த வட மாநிலங்கள் மாதிரியான சம்பவமே நடக்காது, நாங்கள் வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல்ன்றது உண்மையில ஒரு அழகான ஒரு சூழலில் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த தமிழ்நாட்டுடைய இந்த சூழலை கெடுக்கிறதுக்காக தான் இங்கே அண்ணாமலை மாதிரி, நம்ம தமிழிசை அக்கா மாதிரி பல பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே நாங்கள் கையெழுத்து இயக்கம் நாங்கள் கொண்டு வரோம், பாஜகவை எப்படியாவது நாங்கள் வெற்றி பெற வைப்போம், பாஜகவை வெற்றி பெற வைக்கிற வரைக்கும் நான் காலில் செருப்பு போட மாட்டேன்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு அலையிறாங்களே, அதெல்லாம் அந்த வட மாநிலங்கள் மாதிரி இந்த தமிழ்நாடு உருப்படாமல் போனோம், அந்த உத்தரப்பிரதேசம் மாதிரி இந்த தமிழ்நாடு உருப்படாமல் போகணுங்கிறதுக்காக தான் பல கல்விகளை இங்கே திணிச்சுக்கிட்டு இப்பேற்பட்ட வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் நடிகர் விஜய் அவர்களுக்கு நம்ம சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அங்கே சொன்னார்ல, நபிகள் நாயகம் அவருடைய மனிதநேயத்தை பின்பற்றக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அந்த நபிகள் நாயகம் அவங்க எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்னும் போது, நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். ஒரு நன்மையான காரியமாக அதை மக்கள்கிட்ட எத்தி வைக்கணும். அதே நேரத்தில் ஒரு தீமையான காரியம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கும்போது அந்த தீமையை நம்ம தடுக்கணும். முடிஞ்சால் உங்களோட கரங்களால் தடுங்க, இல்லை முடியாத பட்சங்களும் உங்கள் நாவினால் இது தீமை அப்படின்னு சொல்லி மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. அதை தான் இங்கே எல்லாருமே தமிழ்நாடு மக்கள் விஜய் கிட்ட எதிர்பார்க்கறது ஒன்று தான். இங்கே வந்து திமுகவை எந்த அளவுக்கு எதிர்க்கிறீங்களோ அதே அளவுக்கு உங்களுடைய கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்களா பாஜக, அந்த பாஜகவுடைய பெயரையாச்சும் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா விஜய் வந்து அவர் வந்ததுலேருந்தே அவர் சொல்கிறது என்ன தெரியுமா, எங்களுடைய கொள்கை எதிரி, ஒரு பாசிச கட்சி, ஒரு மதவாத கட்சி, ஒரு பிரிவினைவாத சக்தி அப்படின்னு இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துறாரு தவிர
எப்போ அந்த பாசிச சக்தி யாரு, அந்த பிரிவினைவாத சக்தி யாரு, மக்களை மதத்தால கூறுபடுறவன் யாருன்னு சொல்லி அந்த பெயரை கூட பயன்படுத்தாம இருக்கிறாரு. இதுதான் ஒரு பெரிய ஒரு அதிருப்தியா இருந்து அந்த பெயரை தைரியமா சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு பாஜக எப்பேற்பட்ட ஒரு அரசியல் செய்யறாங்கன்னா, அவங்க கையில இருக்கக்கூடிய எல்லா புலனாய்வு அமைப்புகளுமே கையில வச்சுக்கிட்டு ஒரு சர்வாதிகார ஆட்டத்தை இங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஈடியை வச்சு எல்லா அரசியல் கட்சிகளையும் நாசப்படுத்துறாங்க. அங்கே ஆம் ஆத்மியிலேருந்து சமாஜ்வாதியிலேருந்து எல்லா கட்சிகளுமே நாசப்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ நேற்று பார்த்தோம்னா எஸ்டிபிஐ கட்சி மேலே மிகப்பெரிய அளவு ஒரு ரெய்டு நடத்தி அந்த கட்சியை முடக்கக்கூடிய ஒரு வேலைகளில் இப்போ ஈடுபட்டு இருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இடி ரெய்டு விடுறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. எங்கள் கையில் அதிகாரம் இருக்குது, எங்களை யாரும் கேட்க முடியாது அப்படின்ற ஒரு திமிரில் அப்பேற்பட்ட ஆட்டங்கள் ஆடிட்டு இருக்காங்க. இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகை சுதந்திரங்கள் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமான முறையில் படிக்கப்பட்டு இருக்கு. விகடன், ஆனந்த விகடன் சார்பில் ஒரு கார்ட்டூன் வெளியிடப்படுது. அந்த கார்ட்டூன் வெளியிட்ட காரணத்துக்காக ஆனந்த விகடனோட இணையதளமே ஒட்டுமொத்தமாக முடக்கப்படுது. அதுக்கப்புறம் நேற்று சென்னை உயர்நீதிமன்ற சார்பில் ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டு அந்த தடையை நீங்கள் நீக்கி விடணும்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே பாஜகவுடைய அடக்குமுறை இந்த அளவுக்கு நாளுக்கு நாள் மோசமாக போயிட்டு இருக்கு. அப்போ இந்த அளவுக்கு ஒரு நாளுக்கு நாள் மோசமாக போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தொகுதி மறுவரை டீலிமிட்டேஷன் அப்படின்ற பேரில் தமிழ்நாடு மாதிரியான தென் மாநிலங்கள்லாம் ஒட்டுமொத்தமாக ஓரம் கட்டக்கூடிய ஒரு செயலில் ஈடுபடும் போது அந்த பாசிச சக்தி யாரு, அந்த பாசிச வேலை செய்யக்கூடியவங்க யாரு, அந்த மதவாத அரசியல் செய்யறவங்க யாருன்னு சொல்லி அந்த பாஜகவுடைய பெயரை, அந்த பாஜகவுடைய தலைவர்கள் யாரெல்லாம் மாதிரி செய்யறாங்கன்றத அதை நீங்க துணிஞ்சு பேசணும் அப்படின்றத இங்க மக்கள் அவர்கிட்ட பெரிய அளவில் எதிர்பார்க்கறாங்க. ஓகே, இறுதியா அங்க நோம்பு துறக்க வந்திருந்தாங்களே சில இஸ்லாமிய சகோதரர்கள், அவங்க கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். ஃபர்ஸ்ட் நோன்பு அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ஒரு ஒழுக்க ஒரு சூழலை கற்றுத்தரணும். இந்த ஒரு மாதம் நம்ம பட்டினியாக இருந்து நம்மளுடைய தேவைகளை நம்ம ஒதுக்கி வச்சு இப்படி இருக்கிறதால இறைவனுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. நம்ம இப்படி இருக்கிறது ஒரு பயிற்சி. இந்த ரமலான் நம்ம எப்படி ஒரு பயிற்சியோடு இருக்கணுமோ இதே மாதிரி எல்லா காலங்களிலும் நம்ம இதே ஒழுக்கத்தோடு வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பட்டினியாக இருந்து இந்த நோன்பு இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு அந்த விஜயோடைய அந்த நோன்பு திறப்பு விழாவுக்கு போயிருக்கக்கூடிய அந்த சகோதரர்களை பார்த்தோம்னா அடிச்சு புடிச்சுக்கிட்டு ஏதோ அங்கே போனால் பெரிய நன்மை நமக்கு கிடைச்சிரும், அங்கே போனால் என்னத்தையும் பெரிய சாதிச்சிடலாம், நாடே வல்லரசு பாதைக்கு போயிடுன்ற அளவுக்கு அடிச்சு புடிச்சு கலாட்டா பண்ணி கண்ணாடியை உடைச்சி ஒரு கட்டத்தில் அங்கே பாதுகாப்பு வந்திருந்தாங்களா பவுன்சர்கள் கையை போட்டு தடுக்கிறாங்க. அவங்க கையெல்லாம் உடச்சிட்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு பவுன்சர் ஒருத்தர் அவர் கையை உடஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவரோட விளிம்பு ஃப்ராக்சர் ஆயிருக்கும். கையை உதறிட்டு வராரு, அவரால் முடியல, பொங்கடான்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு வந்துட்டாரு. கண்ணாடி உடச்சிக்கிட்டு பிச்சுக்கிட்டு உள்ள போறாங்க. இப்படி ஒரு அடிப்படை ஒழுக்கம் கூட இல்லை. அப்போ அங்கே நோன்பு திறக்கக்கூடிய இப்படியாப்பட்ட ஒரு விழாவில் இப்படிப்பட்ட ஒழுக்கம் இல்லாத ஒரு காரியத்தை செஞ்சா அந்த நோம்பால யாருக்கு என்ன பிரயோஜனம்? அதை முதல் யோசிச்சு பார்க்கணும். ஒரு நடிகரை பார்க்க போறதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு கூட்டமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. அப்போ உங்களோட நோன்பு, இந்த நோன்பு மூலியமா என்ன கத்துக்கிட்டீங்க? நீங்க வச்சிருக்கக்கூடிய நாள் முழுக்க பசிச்சிருந்து இருந்த நோம்பால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் கிடைச்சது அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இது எல்லாத்துக்கும் மேல யார் நோன்பு திறக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு அழைச்சிருந்தாலும் சரி, ஒரு அடிப்படை விஷயத்தை பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா நோன்பு அப்படிங்கிறது அது எப்படி ஒரு வணக்க வழிபாடோ, அந்த நோன்பு திறக்கக்கூடிய அந்த உணவு இருக்கு இல்லையா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அதுவுமே ஒரு வணக்க வழிபாடு சார்ந்த ஒரு விஷயம் தான். ஒரு மனிதன் ஹலாலான ஒரு நேர்மையான உணவு மட்டும்தான் சாப்பிடணும், நேர்மையான வழியில சம்பாதிக்கப்பட்ட பணத்துல இருந்து தான் அவன் சாப்பிடணுன்றது ஒரு அடிப்படை விதி. யார் ஒருத்தன் பகலெல்லாம் பசிச்சிருந்து நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அது ஒரு பேரிச்சம்பளமோ ஒரு சமோசாவோ ஒரு கஞ்சியோ எதுவாக இருந்தாலும் ரெண்டு போட்டோம், அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அது ஹலாலான நேர்மையான வழியில் சம்பாதிக்கப்பட்ட உணவாக இருக்கணும். இல்லை தவறான வழியில் சம்பாதிக்கப்பட்ட ஒரு உணவை வச்சு நோன்பு திறந்தாங்க அப்படின்னா அந்த நோம்பால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம பகலெல்லாம் பசிச்சிருந்து தாகத்திரிஞ்சு அந்த நோம்பால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால இதை நான் விஜயின் அதை நான் குறிப்பிட்டு தான் சொல்லலை. யாராக இருக்கட்டும், எங்கே ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கட்டும், அங்கே பரிமாறக்கூடிய உணவு அது ஹலாலான உணவா, அது நேர்மையான உணவா அப்படிங்கிறத தயவு செஞ்சு பாருங்க. நான் அவரை பார்த்தே ஆகணும், பிச்சுக்கிட்டு நான் உள்ள ஓடணும், நான் எல்லாம் பிச்சுக்கிட்டு உள்ள ஓடணும்னு சொல்லி ஒழுக்கத்தை மீறி, அதனால அந்த இடத்துல எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருக்கட்டும், யாருக்கு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கட்டும், நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவு இது ஹலாலான உணவா நேர்மையான உணவான்னு பார்க்க வேண்டியது ஒரு அடிப்படை அறம். அந்த அறத்தை மீறணும் அப்படின்னா இந்த பசிச்சிருந்து தாகித்திருந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. மீண்டும் ஒரு முறை திரும்பவும் விஜய் அவர்களுக்கு நம்ம சொல்றது அதுதான். விஜய் இது மாதிரியான எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம துணிஞ்சு தமிழ்நாடு மக்களுக்கான அரசியல், தமிழ்நாடு மக்களுக்கான நலனுக்காக அவர் துணிஞ்சு குரல் கொடுத்தாரு. அதை எதிர்க்க அந்த தமிழ்நாடோட நலனுக்கு எதிராக யார் பாஜக இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், யார் இந்த தமிழ்நாடு நலனுக்கு எதிராக வந்தாலும் அவங்கள துணிஞ்சு எதிர்க்கணும். அந்த அவங்க செய்யக்கூடிய அநியாயங்களை அராஜகங்களை துணிஞ்சு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்தாருன்னா கண்டிப்பா விஜயோட தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பா அது வெற்றி வகை சூடும். இல்ல நான் சாஃப்டா ஒரு அரசியல் செஞ்சிருவேன், எனக்கு நான் ஒரு சேஃப் ஜோன்ல நின்று அரசியல் செஞ்சுட்டு போயிருவேன், யாரோட பேரை பயன்படுத்தாம அப்படி பூசுனாப்புல அரசியல் செஞ்சிருவேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் அவர் மேல சந்தேகம் மட்டுமே மிஞ்சும். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.